தனி மனித விமர்சனம்ன்ற பேரில் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு காலத்தில் வந்து தனி மனித விமர்சனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஓரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மீடியா இவ்வளோ பூமில் இருக்குது, உடனே ரீச் ஆகுறதுக்காக நம்மளுடைய மொழியே ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப சாதாரண விவசாயிகிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஐயா என்னையா எப்படி இருக்கீங்க அப்போ கேட்கும்போது அவர் எத்தனாவது படித்தா 5வது கூட அவர் படிக்கல. அவர் சொன்னார் வந்து 60 சீட்டு வருனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நண்பர்கள் சொன்னீங்க, ஒருத்தர் ஒரு விவசாயி 15 நாளைக்கு முந்தைய சொல்கிறாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்களும் யாரும் நம்பலை. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. லியோவில் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் யூத் பண்ணி லியோவுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. நான் போகும்போது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அது அது அவ்வளோ உயரமாக இருக்க பையன் ஏன் அது பண்ணணும் அப்படின்னா அதில் ஏதாவது பொய் இருக்கா? ஒரு காரணமும் இல்லை, ஒரு அஜெண்டாவும் கிடையாது. சார் நீங்களே படத்தில் இருக்கிற போஸ்ட்ல நிறைய கெட்டப்போட இருக்கிறது நீங்கள் தான் சார். நிறைய ஆமாம், நான் வந்து கொஞ்சம் 2-3 பெரிய மீசை ஒரு மாதிரி கேரக்டர் நிறைய ஷேட்ஸில் இருக்க கேரக்டர். ஆக்சுவலாக வந்து நான் வில்லனா என்னன்னே தெரியாது, நல்லவனா கெட்டவனா பாடி அதே தான் இதில் யாருக்குமே தெரியாது. இப்போ நல்லவனா கெட்டவனா எனக்கே தெரியல. ஏன்னா படங்களில் மட்டும் இல்லை, 50 Shades of மிஷ்கின்னு ஒரு ஃபோட்டோஸே எடுக்கலாம் போல். நந்தலாலால் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு கெயின் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு திரும்ப லூஸ் பண்ணுறீங்க. அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுட் ஆர் விஷயம் பார்த்தா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல சார்? இல்லை அப்படி கிடையாதுங்க. நான் பேசிக்கலாகவே நான் ஃபுட்டின்லாம் சொல்ல மாட்டேன். ஃபுட்டின்றது ரொம்ப சின்ன வார்த்தை நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்களும் ரொம்ப ரசிக்கிறவங்க. ஆக்சுவலி எங்கள் நாக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்பாச்சி சாரோட ஃபுட்டு? இல்லை நான் எங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ண யாருமே இல்லை. இவன் ஏன்னா இவன் ட்ரை பண்ணும்போது தெரியாது அவனுக்கு அந்த மாதிரி நிலமையில நிறைய இருக்கு. ஓகே, இதில் பாருங்களேன் சார், அந்த போஸ்டர்லேயே போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேலே ஃபுல்லாக போலீஸ் ட்ரெஸ்ஸில் லுங்கி கட்டிட்டு இருக்காரு. அந்த சீன் படத்தில் பயங்கரமாக நீங்கள் பாருங்கள். ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஹார்ட் ஒர்க் தான். நாங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் மீறி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் சில பேருக்கு வந்து ரொம்ப ஆளுமை இருக்கும். பாண்டிக்கு வந்து மொழி மேலே ஒரு பெரிய ஆளுமை இருக்குது. நான் அவனை உத்து பார்த்தேன், நான் பார்த்தேன் என்ன அவனுடைய மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா லாங்குவேஜை வந்து ரொம்ப அழகாக சின்ன வயசுலேருந்து கேதர் பண்ணிக்கான் தம்பி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Let's go holidays. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார், மிஷ்கின் சார் மோஸ்ட்டாக நிறைய விஷயங்களுக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் அண்ட் கமெண்ட் சொல்லுவார். இப்போ பாலிடிக்ஸில் வந்து மட்டும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கீங்களா? ஐ எம் ஆல்வேஸ் பீங் அபொலிட்டிக்கல். ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் பற்றி படிக்கிறதுனால ஐ எம் பீயிங் அபொலிட்டிக்கல். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி. இப்போ நீங்கள் ஒரு சினிமாவை பற்றி கருத்து சொல்லும்போது வந்து ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து விவாதம், அது ரொம்ப அழகான விவாதமாக இருக்குது. ஒரு பொலிட்டிக்கலாக நம்ம சொல்லும்போது வந்து அது ஏதோ நம்ம சொல்லும்போது இன்னொருத்தங்களை சப்போர்ட் பண்ணி பேசும்போது எதிராளவங்க வந்து அப்படியே அது எப்படி சொல்கிறது, இப்போ இந்த பிரச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மனிதர்கள் தனி மனித விமர்சனம்ன்ற பேரில் ஒரு பாலிடிக்ஸில் ஒரு காலத்தில் வந்து தனி மனித விமர்சனம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஓரத்தில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து மீடியா இவ்வளோ பூமில் இருக்குது, உடனே ரீச் ஆகுறதுக்காக நம்மளுடைய மொழியே ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப ஸோ அதனால் வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து முதல் படத்துலேருந்து ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங். ரொம்ப கிளியராக அப்பொலிட்டிக்கலாக இருப்பேன். அப்பொலிட்டிக்கல்னால் என் படங்கள் பாலிட்டிக்ஸ் இருக்கும். அதாவது வந்து பேய தேவதையாக்குற பாலிட்டிக்ஸ் இருக்கும், மனிதர்களுக்குள்ளே இருக்க பௌத்தம் இருக்கும், தத்துவமசி இருக்கும், இஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரிஸ் இருக்கும். இதுவே ஒரு பாலிட்டிக்ஸ் தான், அது வந்து டீப்பராக. பட் இன்றைக்கி ப்ரெசன்ட் டே பாலிட்டிக்ஸை நான் படங்கள்லையோ நான் என்னுடைய லைஃப்லையோ நான் உள்ளே சேர்த்துக்கிறது, அது ரொம்ப பர்சனலான விஷயம் பார்த்துக்கிறேன். பட் இன்றைக்கி நடந்தது வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. ஸோ நான் அதையும் நான் பார்க்குறேன். அதுக்காக நான் வந்து ஒளியலை இங்கே. ஏன்னா நான் 2 பேர்ட்டையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 பேர்ட்டையும் ஒர்க் பண்ணி 2 பேர்ட்டையும் ரொம்ப டீப்பராக நான் இருந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி மக்கள் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவை நம்ம வந்து வரவேற்கணும். அப்புறம் நான் வந்து ஐ வுட் சே தட் விஜய் இஸ் 1000% டிசர்வ் திஸ் ஆக்சுவலி. பிகாஸ் நான் வந்து நான் சொல்லேன் ஐ திங்க் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மேடையில் வந்து அவரை பற்றி ஒரு லெஜண்ட் சொன்னதுக்கு ஒரு பெரிய விமர்சனம்லாம் வந்துச்சு. ரொம்ப இதெல்லாம் திட்டினாங்க. என் கூட இருக்க நண்பர்லாம் வந்து என்ன இவ்வளோ படிச்சிருக்க, இவ்வளோ மொழி பேசுகிற, அவர் போய் லெஜண்ட் சொல்கிறியா அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா. இப்போ ஷாக் ஆகிருக்காங்க. 2 சீட்டு தான் வரும், 2லேயும் தோற்றுருவான் அந்த பையன், சினிமாவே பாலிட்டிக்ஸே தெரியாது, இப்போலாம் எவ்வளோ விமர்சனம். என்ன ஆஃபீஸ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து டிபேட் பண்ணுவாங்க. அப்படியே நான் ரொம்ப காமாக இருப்பேன்.
இன்றைக்கி வந்து எல்லாருமே எவ்ரிபடி ஷாக்ட் ஆக்சுவலி. நீங்க ஸ்டேட்மெண்ட் கூட கவுண்டர் பண்ண மாட்டீங்களா அதுக்கு நான் opposite-ஆ? சில நேரங்கள் அதான் சொல்கிறேன், ஐம் பீங் வெரி அப்போலிட்டிவ். சினிமாவில் தான் கிழிச்சு எடுத்துருவேன். சினிமாவை பற்றி ஏதாவது விமர்சனம் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவேன். இதில் வந்து எனக்கு ரொம்ப நான் ரொம்ப போகிறதில்ல. எனக்கு நான் வந்து இதை நான் தலை நின்று மட்டுமே பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. அதனால் நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஸோ அது மாதிரி தான் எவ்ரி ஆஃப் மை ஃப்ரெண்டு தேவர் ஷாக்ட் ஆக்சுவலி. தே ஆர் ஆல் ஷாக்ட் ஆக்சுவலி. இப்போ எனக்கு இது தெரியுமா அப்படின்னா, எனக்கு ஒரு 15 நாளுக்கு முந்தைய ஒரு 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 சாதாரண விவசாயிகிட்ட போயிட்டு அவர்கிட்ட போய் ஐயா என்னையா எப்படி இருக்கீங்க அப்போ கேட்கும்போது அவர் எத்தனாவது படித்தா 5வது கூட அவர் படிக்கல. அவர் சொன்னார் வந்து 60 சீட்டு வருனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என் நண்பர்கள் சொன்னீங்க ஒரு விவசாயி 15 நாளுக்கு முந்தைய சொல்கிறாரு, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்புறம் அவங்களாம் யாரும் நம்பலை. அன்றைக்கி வந்து ஒரு பெரிய மிராக்கல் நடந்திருக்கு. இது என்ன, இது இப்போ நான் ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு கதாசிரியனாக இதில் எது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, சித்தாந்தங்கள் அடிப்படையிலையும் அல்லது கொள்கை அடிப்படையிலையும் இருக்கும்போதும் அன்பு அடிப்படையிலையும் ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. நீங்கள் இப்போ க்ரீக் ஃபிலாசபிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிளாட்டோவுடைய இப்போ நான் படிச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாட்டோ அவருடைய ஒரு புக். அவர் வந்து சிராக்கஸ்க்கு போய் அங்கே வந்து டயோனிசியஸ்னு ஒரு மன்னனோட இருக்கிறாரு அப்படின்றத படிச்சுக்கிருக்கேன். அதுவும் பாலிடிக்ஸை பற்றி தான். ஏன்னா அதிகமாக பாலிடிக்ஸை பற்றி முதலாக எழுதப்பட்ட புக்கு வந்து ரிப்பப்ளிக், அதாவது பிளாட்டோடைய ரிப்பப்ளிக். அதெல்லாம் படிச்சுங்க. அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா வந்து ஒரு சித்தாந்தங்கள் மூலிமா மட்டுமே இல்லை, முழுக்க அன்பாலையும் ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறான். எப்படி எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தோம், அவர் எப்படி தேர்ந்தெடுத்தோம், அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இது வந்து நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக இல்லை. எனக்கு வந்து அவரை நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த படத்தில் நம்ம படம் லியோவில் ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட நான் யூத் பண்ணி லியோவுக்கு அப்புறம் நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. நான் போகும்போது அப்படியே கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்படியே அது அவ்வளோ உயரமாக இருக்க பையன் ஏன் அது பண்ணணும் அப்படின்னா அதில் ஏதாவது பொய் இருக்கா, ஒரு காரணமும் இல்லை, ஒரு அஜெண்டாவும் கிடையாது. பார்த்துச்சு அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துச்சேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு 5 நாள் ரொம்ப அன்பாக இருந்தார். அப்போ அந்த விழாவில் நான் சொன்னேன், இந்த மனிதன் வந்து இன்னும் 25 வருஷமாக இருக்குது, நான் பார்க்கவே மாறவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு பர்சன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், அதுதான் அவர் அந்த அதாவது வந்து எப்படின்னா பாருங்கள், அவர் எந்த ஒரு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்கு வந்து எந்த ஒரு நோ இஸ் அ வெரி காம், இஸ் அ வெரி ஸ்ட்ராங் வில்டு மேன். ரைட், அதுதான் அவர் ஸ்டேஜில் சொன்னார். he worked very hard. சும்மா அப்படி லக்காலாம் வரல ஆக்சுவலாக. அது சொல்லுவாங்க, சினிமாவில் ஒர்க் பண்ணிருக்கு அரசியலுக்கு. சினிமாவில் ஒர்க் பண்ணி தானே எம்ஜிஆர் ஐயா வந்தார், ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஸோ he worked very hard in his own way and he has come and he asked people's support and they poured their heart out actually, and I think it shows. ஸோ இதை வந்து ரொம்ப ஆச்சரியமான ஃபெனாமினா அதை பார்க்கணும். ரொம்ப லவ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அன்பால் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இஸ் கோயிங் டு ரீபே இட். அவர் வந்து ஐ திங்க் 24/7 இஸ் கோயிங் டு பி எஸ் அ ஹீரோ. சார், மணி சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், ஒரு படத்துக்கு கரெக்டான ஒரு ஆக்டர் சப்போர்ட்டாகவே அதுவே ஒரு ஆஃப் ஒர்க் டன், ஒரு 50% ஒர்க் முடிச்சாச்சு, அவங்க பார்த்துப்பாங்கன்னு. எனக்கு இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. சவுத் இந்தியாவோட பெஸ்ட் ஆக்டர்ஸ் ஜெயராம் சார், ஊர்வசி மேம், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்தில் இந்த போஸ்டர் முழுக்க சிறந்த நடிகர்கள் தான் விளங்கியிருக்காங்க. ஸோ ஹவு ஹாப்பி, ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு வகையில் கவனிச்சு உன்னிப்பாக பார்த்தோன்னா நீங்கள் அதோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்வீங்க. ஊர்வசி மேம் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் அவங்க வேர்ல்ட் கிளாஸ் ஆக்டர்ஸ். அவங்க வந்து ஐ திங்க் நம்ம மறக்க முடியாத ஒரே ஒரு சீன் நம்ம மைக்கேல் மதன காமராஜன்லாம் சொல்லலாம். அந்த ஐ திங்க் ஒரு காலத்தில் வந்து நாகேஷ் சார் கதை சொல்ல பாலையா வந்து கதை கேட்குற மாதிரி ஒரு சீனை வந்து இந்தியாவில் ஒரு கிரேட்டஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அந்த சீனை சொல்லலாம் கமல் சாரும் அவங்களும் சேர்ந்து. அவர் பேசிக்கலி இஸ் வெரி வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். நான் எல்லாத்தையும் கேட்கும்போது, நிறைய பேர் கேட்கும்போது, அவங்களை கேட்கும்போது சொல்லுவேன், ரொம்ப இந்த இடத்துல வந்து இந்த படத்தில் நான் வந்து அவங்க கூட மொதல் நாள் வந்து பார்க்கும்போது எனக்கு ஐ எம் வெரி மூட் ஆக்சுவலி. அப்புறம் இது ஒன் ஆஃப் த லைஃப் டைம் சான்ஸ் டு இந்த மாதிரி வந்து நான் டேரக்ட் பண்ணும்போது அவங்கள பண்ண முடியல. இந்த படம் தான் முதல் முறை மீட் பண்ணுறீங்களா? முதல் தடவை லைஃப்லேயே மீட் பண்ணுறேன் அவங்கள. நான் போய் பார்த்து அப்புறம் காலத்துட்டு கும்பிட்டு, ஷீ இஸ் வெரி கைண்ட் டு மீ ஆக்சுவலி. அப்புறம் இவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஷீ இம்ப்ரூவைசஸ். டேரக்டர் இல்லைம்மா இப்படி பண்ணாதீங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மான்னு உடனே அதுக்கு கொஞ்சம் கூட இது இல்லாமல் பண்ணோம். ஒரு டு பி கிஃப்டட் அவங்கெல்லாம். இப்போ எப்படின்னா அவங்க கூடலாம் நாங்கள் நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு வந்து. எனக்கு பெரிய ஆதர்சமான நடிகை வந்து சாவித்திரி அம்மா.
நான் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன் அவங்கள. ஸோ நான் அம்மான்னு தான் கூப்பிட்டேன். ஸோ ஷி வாஸ் வெரி கைண்ட் டு மீ ஆக்சுவலி. அப்புறம் ஜெயராம் சார் என் படத்தில் வந்து ட்ரெயினில் கேட்டிருந்தேன். அவர் கதை கேட்டு, இல்லை மிஷ்கின் நான் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், நீங்கள் வேறு படம் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ட்ரெடிஷனில் அவங்க வந்து ஒரு மெமிக்ரியை ஒரு வெர்சாட்டைலான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. பெரிய அழகன். இப்போ பார்க்கும்போது கூட நான் அவர் படம் பார்க்கும்போது அவர் பார்த்தே இருந்தேன் ஃப்ரெண்டில் நடிக்கும் போதெல்லாம். சரி, என்ன ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி. அப்புறம் இமீடியட்டாக ஒரு கேரக்டருக்குள்ள அவர் ஸ்விட்ச் ஆகுறது டக்குன்னு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் கண்கள் அவர் ரொம்ப ரொம்ப ஃபேஸை வந்து அழகாக பண்ணுறவர். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ ஷுட் தேங்க் பாண்டி ஃபார் மீ டு. இந்த படம் வந்து ஒரு ட்ரீட் எனக்கு ஆக்சுவலி. நான் அவங்க 2 பேர் கூட நான் ஆக்ட் பண்ணது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் நான் பார்க்குறேன். ரைட் சார். நீங்களே படத்தில் இருக்கிற போஸ்ட்லேயே நிறைய கெட்டப்போட இருக்கிறது நீங்கள் தான் சார். நிறைய ஆமாம், நான் வந்து கொஞ்சம் 2-3 எல்லா பெரிய மீசா வச்சு நான் பார்த்துட்டு பாலாஜி சக்திவேல் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரான்னு கிட்ட போய் பார்க்குறேன். மிஷ்கின் சார் ஒரு மாதிரி இருக்காரு, அது மீசெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கேரக்டர், நிறைய ஷேட்ஸில் இருக்க கேரக்டர் ஆக்சுவலாக வந்து. நான் வில்லனா என்னன்னே தெரியல எனக்கு. தெரியாது, நல்லவனா கெட்டவனா பாண்டி அதே தான் இதில் யாருக்குமே தெரியாது. இப்போ நீ நல்லவனா கெட்டவனா எனக்கே தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு நான் நிறைய பேர் கேட்டேன், இந்த நான் நல்லவனா கெட்டவனா. இல்லை உங்களை எல்லாரும் பிடிக்கும். எங்கள் 2 பேருக்கும் தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறோன்னே தெரியாது. தெரியாது. ஆனால் அவங்க நல்லவங்கன்னு தெரியும். அதாவது ஊருசியமாவும் அவங்க ஃபேமிலி நல்லவங்கன்னு தெரியுது. நம்ம தான் என்னன்னு தெரியல, என்னன்னே தெரியல. நான் அதை கேட்டேன். பாண்டி என்ன எடிட் பண்ணி வச்சிருக்கானே தெரியல ஆக்சுவலாக. நான் வந்து டப்பிங் பேசுகிறப்போ எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே தலைமை இருக்கு, ஓகே இவர் போலீஸு, ஓகே. நான் அதை கேட்டேன், ஏடிக்கிட்டே கேட்டேன், அங்கே திவ்யா கிட்டே கேட்டேன், நான் இதில் நல்லவனா கேட்டவனா. இல்லை ஜனங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும். இல்லைப்பா அதான் நல்லவனா கேட்டேன். இல்லை ஜனங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஆக மொத்தம் சொல்ல மாட்டீங்க, ஓகே டன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை அவர் வந்து நல்ல பயங்கரமான ஒரு கேரக்டர். சரி, அவர் என்ன பண்ணுற என்னவா இருக்கு, இல்லை பயங்கரமான ஒரு கேரக்டர். ஆடாங்க போங்கடான்ட்டு. ஏன்னா இதில் என்னென்னா ஊர்வசி அம்மாவும் இவர் ஜெயராம் சாரும் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப குட் ஃபேமிலி, நல்லவங்க அவங்க தான். மற்ற எல்லாம் எப்படின்னு தெரியாது, மிஸ்ட்ரி தான் ஃபுல்லாகவே. படம் பார்த்தா தான் தெரியும். சார். நீங்கள் பர்சனாகவே பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை இன்டர்வியூ எடுக்கும் போது ஒரு மாதிரி மிஷ்கின் சார் வேறு மாதிரி இருந்தார். இப்போ சமீபத்தில் பார்க்குற படங்கள் நீங்கள் தொடர்ந்து கெட்டப் மாற்றிட்டே இருக்கீங்க. யூ லூஸ் வெயிட், திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறீங்க. ஆல் ஃபார் த படங்களுக்காகவா இல்லை பர்சனலாகவே? இல்லை, ஒரு பீரியடில் நல்லா திங்கிறது, ஒரு பீரியடில் எனக்கு ஒரு இப்போ மாஸ்டர் இருக்கார், இப்போ ஒர்க் அவுட் கொடுக்குற மாஸ்டர். நான் சாப்பிடும்போது முறைப்பார் நீ. அப்புறம் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி பண்ணலை, இன்றைக்கி வந்து நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை அப்படின்னா வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், அப்போ அவருக்கு பயப்பட இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் உடம்பு சரியாகும். ஸோ அப்படி மாற்றி நான் ரொம்ப அதை பற்றி யோசிக்கல. டேரக்டராக இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை, ஆக்டராக இருக்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்களும் கேட்குறாங்க, கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுங்க சார்னு சொல்லிட்டு. ஏன்னா படங்களில் மட்டும் இல்லை, 50 Shades of மிஷ்கின்னு ஒரு ஃபோட்டோஸே எடுக்கலாம் போல். நந்தலாலால் அவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு கெயின் பண்ணியிருப்பீங்க, திரும்ப லூஸ் பண்ணுறீங்க. அது எந்த ஒரு குறிப்பிட்ட ஃபுட் ஆர் விஷயம் பார்த்தா உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல சார்? இல்லை, அப்படி கிடையாதுங்க. நான் பேசிக்கலாகவே நான் ஃபுட்டின்லாம் சொல்ல மாட்டேன். ஃபுட்டின்றது ரொம்ப சின்ன வார்த்தை நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நாங்களும் ரொம்ப ரசிக்கிறவங்க. ஆக்சுவலி எங்கள் நாக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன் ஆக்சுவலாக எல்லா விஷயத்துலையும். ஏன்னா ஒருத்தங்களுக்கு வந்து நாக்கில் வந்து ஒரு 2000 டேஸ்ட் பட் இருந்தால் எனக்கு வந்து ஒரு 20,000 டேஸ்ட் பட் இருக்குது ஆக்சுவலி. அதனால் அப்புறம் அம்மா அப்பா வந்து அவங்க குக் பண்ணியே எங்களை வளர்த்தாங்க. தின்னு கெட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க தமிழில் ஆக்சுவலாக. நாங்கள் தின்னு கெடாத குடும்பம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் திரும்பி அப்படியே வந்து இப்போ என் டாட்டர்லேருந்து எல்லாரும் வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குக் ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையை வெட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே சமைச்சிருவேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து எங்கள் மம்மி வந்து ஒரு நல்ல அருமையான. வாட்ஸ் த வேரியஸ் ஃபுட்ஸ் நீங்கள் குக் பண்ணதுலேயே? இல்லை, நான் ஃபிஷ் நல்லா பண்ணுவேன், நான் மட்டன் நல்லா பண்ணுவேன். சாம்பார் எனக்கு பிடிக்காது, ஏன்னா சாம்பாருக்குன்னு தனி இலக்கணம்லாம் ஒன்றும் கிடையாது. பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அந்த பாட்டில் தூக்கி உள்ள போட்டிங்கன்னா பாட்டில் சாம்பார் ஆகிடும். அதுக்கு போல் கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் சாம்பார் ஆகிடும். ஸோ ஐ பிலீவ் பெஸ்ட் திங் வாஸ் டு டூ ஒரு நான்வெஜ் தான் ஒரு எக்ஸ்ட்ரானரி இதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கோச்சிக்க வேண்டாம், தப்புன்னு சொல்கிறேன். நான்வெஜ் பிரியர்கள் எல்லாருமே, பர்டிகுலராக ஃபிஷ்ஷு எல்லாருக்கும் பிடிக்கும் ஆக்சுவலாக. எனக்கு செஃப் இருக்கார், ஒரு 15-20 வருஷமாக என் கூட குப்பை கொட்டிக்கிட்டு ஒருத்தர் செஃப். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது கூப்பிட்டு போயிடுவீங்க? அப்புறம் 24/7 என் கூட தான் இருப்பார் ஆக்சுவலாக. ஆமாம், அதனால் அவர் ஒரு காரணம். நான் தடியாக இருக்குது ஒல்லியாக இருக்குலாம் காரணம். மாஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்பாச்சி சாரோட ஃபுட்டு? இல்லை நான் எங்கள் ஆஃபீஸ் ட்ரை பண்ண யாருமே இல்லை, இவர் தான். ஏன்னா இவன் ட்ரை பண்ணும்போது தெரியாது இவனுக்கு அந்த மாதிரி நிலைமையில நிறைய இருக்கு. தலைவரே, அவன் வந்து எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொல்லாதே, கம்மிருங்க. ஆமாம். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில் யார் வரல. இப்போ நீங்கள் வந்து இப்போ ராம்லேருந்து, வெற்றிமாறன்லேருந்து, பார்த்திபன்லேருந்து, எப்படி சொல்கிறது, ரஞ்சித்லேருந்து,
ஐ திங்க் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டேரக்டர்ஸும் எங்கள் ஆஃபீஸில் அதுவும் பர்த்டேன்னா போதும், தலைவனுக்கு பர்த்டே இருந்தால் போதும், அந்த ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி அங்கே தான் இருக்கும். இல்லை எல்லாருமே லவ் இடிச்சு பண்ணுறாங்க இடிச்சுன்னு பக்கத்தில் இடிச்சு இருப்போம். சார். உங்கள் 2 பேரோட காம்போ லியோவில் ஆரம்பிச்சது அது ஒரு மாதிரி செம்மையான காம்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ கருப்பு படத்தில் அந்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்ச விஷயம் வந்து நேற்று ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் அதுதான் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு நட்பு தானே, அதுக்கு முன்னாடி தெரியாது? இல்லை, அதுக்கு முன்னாடி தெரியும். அது ரஞ்சித் சார் மூலிமா வந்துட்டு அதை தான் இப்போ சொன்னார்ல, ஓகே, அந்த ஆஃபீஸ் பர்த்டே கூட்டத்தில் நைட் ஒரு 2 மணிக்கு வந்து கதவை தட்டினாங்க. அப்போ தெரியும் கூட்டத்தில் வந்துட்டு போவோம். இவன் அப்புறம் யாரா நம்ம இவன் ஒருத்தவங்கல்ல கலை வருவான். கலையெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லுங்கி கட்டே வராங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு. ஆமாம். ஓகே, இதில் பாருங்களேன் சார், அந்த போஸ்டர்லேயே போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேலே ஃபுல்லாக போலீஸ் ட்ரெஸ் லுங்கி கட்டிட்டு இருக்காரு. அந்த சீன் படத்தில் பயங்கரமாக நீங்கள் பாருங்கள். இல்லை, பாண்டியராஜனுடைய கன்செப்ஷன், பாண்டியராஜன் வந்து பேசிக்கலாக வந்து அவனுடைய ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து நம்மளுடைய சவுத் இன்டீரியரில் நிறைய பண்ணுவான். அவன் வளர்ந்த ஏரியா அந்த சிவகங்கை ஏரியா, அந்த பாகனேரி, அந்த ஏரியாவில் நிறைய பண்ணுவான். இந்த படத்தில் வந்து ஹி வாண்ட்ஸ் டு அதுலேருந்து ஒரு முழுக்க ஒரு அர்பன் லேண்ட்ஸ்கேப்பில், அதுவும் ஒரு காசிம் என்ன நடந்தது பட்னம் பக்கத்தில் தான் ஃபுல் படமே பட்னம் பக்கம் தான் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு படம். ஸோ அதனால் வந்து சார் நீங்கள் வந்து நல்லா வைல்டாக பண்ணுங்கள் சார் அப்படின்னா. நான் சொன்னேன், டே ரொம்ப ஈஸி தம்பி, நான் நடிக்கவே தேவையில்லை, சாதாரணமாகவே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து ரொம்ப சென்சிபிளான ஒரு பையன். நான் இது வரைக்கும் பார்த்த டேரக்டர்ஸில் ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா ஹார்ட் ஒர்க்னா நாங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் மீறி வந்து ஒவ்வொரு ஏரியாவில் சில பேருக்கு வந்து ரொம்ப ஆளுமை இருக்கும். பாண்டிக்கு வந்து மொழி மேலே ஒரு பெரிய ஆளுமை இருக்குது. நான் அவனை ஒத்து பார்த்தேன், நான் பார்த்தேன் என்ன அவனுடைய மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா, லாங்குவேஜை வந்து ரொம்ப அழகாக சின்ன வயசுலேருந்து கேதர் பண்ணிக்கான் தம்பி. அதை வந்து அவன் அதில் ஒரு பெரிய மேஜிக் பண்ணுறான். சார், இப்போ நீங்கள் 2 பேரும் சொல்லும் போது சொல்கிறீங்க, ஒரு 6 மணிக்கு தான் நான் போய் தூங்கவே போவேன், டக்குன்னு 7 மணிக்கு. யூ கீப் ஸ்விட்ச் யுவர் மைண்ட்ஸ். இப்போ இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு கேப் இருந்துச்சு, டக்குன்னு ஒரு புக்கை எடுத்து படிக்கிறீங்க. இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னால் அந்த புக்கை வச்சுட்டு நீங்கள் திரும்ப இதுக்குள்ளே ஸ்விட்ச் ஆகிடுங்க. ஸோ இது எப்படி ஒரு ப்ராக்டிஸில் வரதா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்களா, புக்கு படித்தா அமைதியாக இருக்கணும், யாரும் இல்லாத இடத்துல நான் தனியாக உட்காந்து படிப்பேன். ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஆத்மார்த்தமாக இருந்தால் மட்டும்தான், வேறு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு. பட் உங்களுக்கு அப்படின்னா ஒரு 100 பேர் சுற்றி பேசுகிறாங்க, இது பண்ணாலும் யூ கேன் டூ யுவர் ஒர்க். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கில். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் ஃபார் 20-25 இயர்ஸ் ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ எனக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வந்து நான் பயங்கரமாக திட்டிட்டு கதவு திறந்து வந்து டேய் சாப்பிட்டியாடான்னு கேட்பேன். இது ஐ திங்க் இந்த ஸ்விட்சிங் வந்து இட் இஸ் நாட் குவிக்கி, இட் இஸ் நாட் ஆட், இட் இஸ் யூ பிரெயினுக்கு நீங்கள் கொடுக்குற கமாண்டு பிரெயின். ஏன்னா நாங்கள் 24 ஆர்ட்ஸ் எங்கள் படத்தில் இருக்குது. 24 ஆர்ட் கொண்டது சினிமா. ஆர்ட் டைரக்ஷனு, எடிட்டிங்கு, ஃபோட்டோகிராஃபி, அப்படி மாதிரி 24 ஆர்ட் இருக்குது. இதில் நாங்கள் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனை ஒரு ஆக்ட் பண்ண சொல்கிறோம், ஒரு ஆக்டரை நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து தடுமாறாரு தெரியுது, அந்த சீனை அந்த இடத்துல மாற்றணும். இல்லை ஒரு வார்த்தை அவருக்கு வரல, அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அதை புரிஞ்சுட்டு உடனே நம்ம வந்து மாற்றணும் ஆக்சுவலி. ஸோ வி ஹேவ் டு பி ஆல்வேஸ் அடாப்டிவ். த ரைட் வேர்ட் இஸ் அடாப்டிவ். ஹவு அடாப்டிவ்? எனக்கு படித்து 24/7 படிச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. வந்து எவ்ரி ஷார்ட் பிட்வீன் ஐ ரீட் ஆக்சுவலி. Every shot between read, I go immersely into that book. I immediately come out and immediately immerse in scene what I am doing actually. இது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஐ திங்க் எல்லாருமே பண்ணுவாங்க. மணி சார்லேருந்து எல்லாருக்குமே இந்த ராஜா சார் பார்த்தீங்கன்னா, ராஜா சார் வந்து காலையிலேருந்து அவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். எப்படி டிபார்ட்மெண்ட்னா வந்து அவர் ஒரு ஸ்ட்ரிங் செஷனில் ஒர்க் பண்ணார், அப்படியே ட்ரம்ஸு இது கொடுப்பாரு. அப்போ நம்ம சொல்லலாம் அது வந்து ஒரு பாட்டு தானே, இல்லை அவர் அப்படியே மத்தியானம் வந்து சாப்பிடும்போது அப்படியே பாக் கேட்பார், இல்லை மொசாட் கேட்பார். அப்புறம் டமால்னு வந்து ஒரு வெண்பா உனக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லுவார் ஆக்சுவலி. ஃபோட்டோகிராஃபர் அவர் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் குட் மைண்ட் இஸ் வெரி அடாப்டிவ் ஆக்சுவலி. ஓகே ஆல்ரைட் மாஸ்டர். அதே போல் உங்ககிட்ட நான் பார்க்குற ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, யூ டூ லைக் கிரேசியான ஒரு திங்ஸ். இப்போது கமல் சாரை வச்சு ஒரு பாட்டுனா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க கமல் சாருக்கான ஒரு இதான ஒரு விஷயம் இருக்குன்னு. பட் நீங்கள் வந்து இதெல்லாம் இவங்களை வச்சு எப்படிப்பா பண்ண முடியும்? அவங்ககிட்ட கேட்குறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல, சார் பெரிய ஆள் பட் நீங்கள் வந்து அதை பிரேக் பண்ணுறதுல தான் நீங்கள் மாஸ்டராக இருக்கீங்க. ஸோ யூ லவ் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஹை கொடுக்குதா? அது இதை டைரக்டர் சொல்கிற விஷயமா, அது எப்படி சொல்கிறது? இல்லைண்ணா, என்னன்னா இப்போ வந்துட்டு அவங்களெல்லாம் எனக்கு இப்படி பார்க்கணுன்னு ஆசை, என்னோட ஆசை தான் அது வந்து இப்படியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும், கமல் சார் இப்படியெல்லாம் ஆனா எப்படி இருக்கும், ரஜினி சார் இப்படிலாம் படத்துலாம் உங்களுக்கு அந்த தயக்கம் இருக்குமா? ஏன்னா நிறைய பேருக்கு அந்த தயக்கம் தான் அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும்போது நான் கூச்சப்படாமல் போய் கேட்டுருவேன். கேட்கறது அதுக்கப்புறம் திட்டு வாங்கலாம், நம்ம கூச்சப்படாமல் போய் கேட்டுருவோம், அவ்வளோதான். அதை மனசுக்குள்ளேயே எதுக்கு வச்சுக்கணும், டப்புன்னு போய் சார் இது மாதிரி சார்
ஓகே ட்ரை பண்ணலாம் நீங்க ரொம்ப தயக்கப்பட்டது மாஸ்டர் அது மாதிரி கேட்க ஓகே இந்த இவ்வளோ கிரேசியாக நம்ம பண்ண சொல்கிறோமே இல்லை ஒரு விஷயம் சொல்கிறோம் யாருக்கும் ரஜினி சாருக்கு அதே தான் சார் படத்தில் ஒரு மூமெண்ட் பண்ணலாம் நிறைய பேர் நான் ரிஹர்சல் பண்ணுறப்ப அதெல்லாம் யோசிச்சேன் எப்படி அவர் பண்ணுவார் இப்போது 75 ஆயிடுச்சு அவர் கீழே படுத்துன்னு எடுத்துன்னு ஏஞ்சிலாம் பண்ணோம்னா இல்லைப்பா அதெல்லாம் கேட்கலாமா ஒன்றும் தைரியமாக இருக்குன்னா அவர் இத்தனையும் நான் போகிறப்ப தூங்கின்னு இருந்தார் அந்த செட்லேயே வந்துட்டு ஒரு பிரேக் இருந்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓகே தூங்கினார் என்ன பண்ணுறேன் சார் தூங்குறாரு ஒரு நிமிஷம் சார் நானே என்ன பண்ண என்ன சொன்னேன் சார் படத்தில் ஒரு மூமெண்ட் என்ன பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம சொன்னோன்னே உடனே வந்து பண்ணிட்டார் என்னன்னா எனக்கு அவங்கள அந்த மாதிரி பார்க்கணுன்னு ஆசை கமல் சார் அந்த மாதிரி எல்லாருமே இப்போது தனுஷ் சாருக்கு ஒரு சாங் இப்போ பண்ணோம் அதில் வந்து அவர் எனக்கு ஃபுல்லாக ஆட வைக்கணும்னு ரொம்ப ஆசை அது மாதிரி எனக்கு ஒரு ஆசையை நான் நிறைவேற்றிட்டு வந்துட்டேன் அப்பா ஓகே எது உங்களுக்கு ரொம்ப ஒரு சொல்லணும் ஒரு ஆத்ம திருப்திப்பா ரொம்ப நாளாக யாரும் பண்ணாத விஷயத்த நம்ம இந்த பாட்டில் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நிறைய நேரங்களில் இந்த பாட்டோட அந்த ஒரு ஹைனஸ் எப்படி காட்டுறாங்கன்னா எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு இட்ஸ் நாட் அபவுட் த வியூஸ் மோர் தென் வியூஸ் எவ்வளோ ரீல்ஸாக போகுது வியூஸாக போகிறத தாண்டி எவ்வளோ காலம் பத்தில் சாங் வந்து கமல் சார் வந்து நல்லா ஏன்னா அவர் முன்னாடிலாம் செம்ம இந்த வந்து லோக்கல் சாங்லாம் பயங்கரமாக ஆடுவார் அந்த உட்காந்துலாம் பயங்கரமாக ஆடுவார் காக்கி சட்டையிலலாம் காக்கி சட்டையில் வந்துட்டு அது ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அது செம்மையாக இருக்கும் அது இந்த சிங்காரி சரக்கு அதெல்லாம் பயங்கரமாக ரியாக்ஷன் அதில் அந்த மாதிரிலாம் ரியாக்ஷனோட பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை அதுதான் வந்துட்டு நம்ம பத்தில் வச்சோம் பட் அது பாதி பாட்டு இருக்குது இன்னும் இருக்குது அது பட் அது ரிலீஸ் பண்ணல அது இன்னும் பயங்கரமாக இருக்காது அப்புறம் ரஜினி சார் வந்து எனக்கு வந்துட்டு தலைவர் வந்துட்டு அப்போ பார்த்தோம் நம்ம படத்துலாம் வந்தார் கீழெல்லாம் படத்துலாம் ஆடுவார் திரும்பி பயங்கரமாக நான் சொல்கிறப்ப சார் இது இந்த படத்தோட மூமெண்ட்ஸ் சார் இந்த படத்தோட மூமெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லி பண்ணேன் எனக்கு அது ரெண்டுமே பயங்கரம் தான் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி எனக்கு ஓகே நீட் சார் எப்பயுமே சொல்லுவாங்கள்ல ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து நடிக்கிறதுக்கு காசு இல்லைங்க அந்த வெயிட்டிங் டைமுக்கு தான் காசு கால் ஷீட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கொடுத்தனா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் 7 ஹவர் வெயிட் பண்ணி 6 ஹவர்ஸ் ஷார்ட்னாலும் டைரக்டர்ஸ்க்கு என்ன ஒருனா நம்ம படம் முடிஞ்சு வெயிட் பண்ணுற காலம் நான் கடைசியாக தானு சார் 2 வாட்டி இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டேன் சார் ட்ரெயின் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவீங்க ஆண்ட்ரே மாமா பார்க்கும்போது எல்லாம் கேட்குறாங்க பிசாஸ் எப்போ ரிலீஸ் பண்ணு இப்படி சுற்றி இருக்கவங்க கேட்கும்போது உங்களுக்கு எப்போவாச்சும் அது மைண்டில் போகுமா ஆக்டிங்கில் போகும்போது ஏன்னா நம்ம டேரக்டராக எல்லாம் கேட்பாங்களா சார் எப்போ சார் உங்கள் படம் வரும் சைக்கிளுக்கு அப்புறம் பண்ணல படம் முடிச்சு வச்சிருக்கோம் அந்த ஒரு காத்திருப்பு காலம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் உண்டாக்குது ஃபஸ்ட்டு 2 படத்துக்குலாம் இருக்குங்க இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க படம் ரிலீஸ் ஆகிடும் அது ஏதோ சம் காரணம் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஏதோ அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக அதை போய் நீங்கள் போய் அவங்கள பெஸ்டர் பண்ணக்கூடாது தானு சார் பெரிய ப்ரொடியூசர் அவர் எங்களுடைய ஃபஸ்ட்டு படம் வந்து அவங்களும் நல்ல ப்ரொடியூசர் எனக்கு அவங்களும் நல்ல ரிலேஷன்ஷிப் ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம போய் நம்ம அது 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 ஐ திங்க் இட்ஸ் அக்லி டு எனக்கு எந்த ஒரு ரெக்ரெட்டுமே கிடையாதுங்க என்னுடைய படம் வந்து அது நான் படம் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே இருக்குது இட் வில் கம் ஆக்சுவலி இப்போ ஒன்றும் அவசரம் இப்போ என்னை கேட்குறவங்க தான் எம்பாரஸாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு ஒன்றும் எம்பாரஸும் கிடையாது எனக்கு நான் தான் தானே சார் சொன்னேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் வந்து மெதுவாக எப்போ வேணால் வாங்க சார் அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலி ஒன்றுமே ஏன்னா இப்போ அடுத்த படத்துக்கு போகிறேன் நான் ஆக்சுவலாக அடுத்த கதையை யோசிக்கிறேன் அப்புறம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய படம் படிக்கிறேன் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிறேன் எனக்கு அப்படி ஒன்றும் அது மேபி ஃபஸ்ட்டு 2 படத்துக்கு ஒரு ஆம்பிஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி இப்போ அந்த ஆம்பிஷன்லாம் கிடையாது ஆக்சுவலாக நம்ம எந்த படத்தையும் நான் வேலையில் முடிச்சிட்டேன் படம் வரும்போது அது வரும் அது எப்படி இருந்தாலும் வரும் விஜய் சேதுபதி எக்ஸ்ட்ரா நடிச்சிருக்காரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அதனால் ஒன்று நாசர் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு நம்ம யூகி சேது சார் நல்லா பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் நல்ல ஆக்ஷன் படம் அது ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இந்த 2 படமும் வருங்க 2 படமும் வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எனக்கு ஒன்றும் தெரியல அது மெதுவாக வந்தால் என்ன அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அவசரம் இல்லை லைஃப்பில் ஆக்சுவலாக Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Let's go holiday. Travel beyond boundaries. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்